எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டசபை தேர்தலில் ஒரு வழியாக அதிமுக தேர்தல் பிரச்சாரங்களில் தீவிரப்படுத்தியிருக்கு. KS தென்னரசு சார்பாக பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதிமுகவின் 111 நிர்வாகிகள் களத்தில் இறங்கி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வராங்க. நேற்று அதிமுகவின் ஸ்டார் பேச்சாளர்கள் பட்டியலும் கூட வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் அதிமுகவில் எடப்பாடி அணி இப்படி தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்க சமயம், இன்னொரு பக்கம் OPS அப்படியே முடங்கி போயிருக்காரு. அண்ணாமலை சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியை இடைக்கால பொதுச் செயலாளர்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். பன்னீர்செல்வத்தை அதில் வெறும் அண்ணன் மட்டும்தான் குறிப்பிட்டு இருந்தாரு. அதிமுக பொதுக்குழு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருப்பதால EPS இடைக்கால பொதுச் செயலாளர்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருப்பது ரொம்பவே தவறு. ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு GK வாசன், கிருஷ்ணசாமி, பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் இதர கூட்டணி ஆதரவு கட்சிகளுக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கார். ஆனால் அதிமுக சார்பில் OPSக்கு அழைப்பு விடுவிக்காதது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இந்த சூழலில் தமிழ்மகன் ஹுசைன் இரட்டை இலை கையெழுத்திடுற நிலை தொடருமா, இல்லை குறைந்தபட்சம் அவரை முன்னிலைப்படுத்தி அதிமுக ஒன்றிணையுமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இல்லை, இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு தமிழ்நாட்டின் ஏக்நாத் ஷிண்டேவாக தமிழ்மகன் ஹுசைன் வந்துருவாரோங்கிறது எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.